மீனா ரொம்ப கோவமா அருணை கூட்டிட்டு தன் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் என்னாச்சு, இப்போ எதுக்கு இங்கே வந்து ரெண்டு சத்தம் போட்டுட்டு இருக்க, கூடயும் இந்த ஆளை எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு விஜயா கேட்குறாங்க மீனா கிட்ட. மீனா பதில் பேச முடியாம இங்க கோவத்தில் முறைச்சு பார்த்தபடி நிற்க, உள்ள இருக்க அண்ணாமலை, ஸ்ருதி, ரவின்னு எல்லாமே வெளியே வர, என்னாச்சு மீனா, ஏன் இவ்வளோ கோவமா இருக்கீங்கன்னு ரவியும் ஸ்ருதியுமே இங்கே பார்த்து கேட்குறாங்க. அவர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முத்து அப்பதான் வெளியிலேருந்து உள்ள வராரு. கூடவே அருண் இருக்கிறத பார்த்ததும் என்னாச்சு, எதுக்கு இங்கே இவ்வளோ பெரிய சத்தம் போட்டுட்ருக்க, என்னாச்சு, என்ன கோவம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முத்துவும், நீங்கள் எல்லாத்தையும் சரியா பண்ணுறதா நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, நான் என்ன தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, கிருஷி எதுக்காக நீங்கள் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனா. சரியானதை தானே பண்ணியிருக்கேன். கிருஷியோட அம்மா தான் அந்த பார்லர் அம்மா எங்கே இருக்குன்னே தெரியல. கிருஷி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க இருந்தாலும் அவங்க மனசுக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும். இங்கே அம்மாவும் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் கிருஷி இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி அவங்க பெரியம்மா பெரியப்பா கிட்ட ஒப்படைச்சேன் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனா, எல்லாத்தையும் சரியாக பண்ணுறதா நீங்கள் மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கீங்களா? இந்த உலகத்திலே தப்பு பண்ணதை நான் தான்ற மாதிரி என்கிட்ட கோவத்தை காட்டினீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அருணும் அப்படியே நின்றுட்டு இருக்காரு. உடனே மீனா அவன் பார்த்து கேட்குறாங்க, இப்போ எதுக்கு எல்லாரும் முன்னாடி சத்தம் போட்டுட்ருக்க, என்னை அவமானப்படுத்துகிற விதமாக எதுக்கு பேசுகிறேன், அதுவும் அப்படின்னு இந்த அருணை முறைச்சி பார்த்தபடி நிற்க, அருணும் முறைச்சி பார்த்தபடியே தான் நிற்கிறாங்க. என்னடியே இப்போ எதுக்குடி இங்கே நடு வீட்டில் நின்று காய்ச்சி மூச்சுன்னு சத்தம் போட்டுட்ருக்க அப்படின்னு விஜயாவும் கேட்க, கிருஷி இப்போ இங்கே வந்து ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா, கிருஷி இப்போ எதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்கிறேன், எல்லா விஷயமும் தெரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, நான் எல்லாத்தையும் சரியாக நினச்சி தாங்க பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் தான் இப்போ தப்பான ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அதனால் கிருஷியோட உயிருக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, இந்நேரம் கிருஷி அவங்க எங்கே கொண்டு போயிருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் மீனா. மீனா, சொல்ல வந்ததை தெளிவாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லு மீனா அப்படின்னு முத்து ஒரு அதட்ட, கிருஷியை நீங்கள் யார்கிட்ட விட்டுட்டு வந்திருக்கதான் நினைக்கிறீங்க? அவங்க பெரியம்மா பெரியப்பா அவங்க நல்லா பார்த்துப்பாங்க நினச்சி விட்டுட்டு வந்திருக்கீங்க. ஆனால் கிருஷி அவங்க கூட்டிகிட்டு போனதே சொத்துக்காக தான். முதல்ல அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற மீனான்னு கேட்க, அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு அருண் சொல்கிறாங்க. இன்றைக்கி 2 நாளைக்கு முன்னாடி தான் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு முக்கியமான கேஸை பற்றி இங்கே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டீட்டெயில்ஸை என்னையே தான் தேட சொன்னாங்க. சரி, டியூட்டி முடிச்சுட்டு போய் சைன் பண்ணுறதுக்காக போன போது இங்கே இந்த கேஸ் ஃபைலை கேட்டு அங்கே இன்ஸ்பெக்டர் என்கிட்ட ரெக்யூஸ்டாக கேட்டுக்கிட்டாரு. ஸோ அதனால் நானும் அதை தேடி பார்க்கும்போது தான் இந்த கேஸ் ஃபைல் என் கைக்கு கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அருண் தூக்கிட்டு காட்டுறாங்க. என்ன மீனா, என்ன ஃபைல் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரோஹிணி பற்றின ஃபைல் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யார்கிட்ட போய் நல்லது நினச்சி விட்டுட்டு வந்திருக்கீங்களோ அவங்க யாருமே நல்லவங்க கிடையாது. கிருஷியோட பெரியம்மா பெரியப்பா இதோ இந்த ரோஹிணி, இங்கே 3 பேருமே கூட்டு களவானீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மீனா என்ன மீனா அப்படின்னு அதிர்ந்து போய் கேட்க, ஆமாங்க, சொத்துக்காக நடந்த கொலை தாங்க அது. இங்கே கிருஷியோட பெரியம்மா பெரியப்பா இங்கே ரோஹிணியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினதுனால இந்த பாவத்தினால தான் தனக்கு குழந்தைய பிறக்கலன்னு சொல்லி நம்ம கிட்ட போட்டது எல்லாமே ட்ராமா. உங்ககிட்ட போட்டது தாங்க பெரிய ட்ராமா பண்ணியிருக்காங்க. அவங்க ஒன்றும் சாதாரண விஷயத்துக்காக இவ்வளோ பெரிய ஃபீல் பண்ணலை. அவங்க ஒரு கொலை பண்ண இருக்காங்க. அந்த கொலைனால தான் இப்போ வரைக்கும் தனக்கு எந்த நல்லது நடக்கலைன்ற ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் இருந்தாலும் இப்போவும் கிருஷி கூட்டிகிட்டு போனது எதுக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, ஐயோ எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு, முதல்ல தெளிவாக சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் முத்து, அண்ணாமலை, விஜயா எல்லாருமே. மீனா சொல்கிறாங்க அப்போ தான் விஷயத்தை, இங்கே அவர் தம்பி பேரில் தான் எல்லா சொத்துக்களுமே இருந்திருக்கு. மொத்த சொத்துக்கள் அனைத்தையுமே, அதாவது பிரிக்கும் போது அதிகமான சொத்துக்கள் அவங்க தம்பிக்கு தான் கிடச்சிருக்கு. இந்த கோவத்தில் தான் அந்த அண்ணனும் அண்ணியும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ரோஹிணியை அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கா. ரோஹிணி விருப்பம் இல்லாமல் தான் இந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்ற விஷயம் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த சொத்துக்கள் எல்லாமே நம்ம ஈக்குவல் ஷேராக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு பிரித்து கொடுத்த சொத்தை விட தம்பியோட பங்குலேருந்து அதிக பங்கு கிடச்சா அதனால சந்தோஷத்தனப்படுவாங்க. அதனால தான் அவங்க அப்படிப்பட்ட பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, 3 பேரும் சேர்ந்து தான் இந்த கிருஷியோட அப்பாவை கொலையும் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. கடைசியில் தான் அவங்களுக்கு விஷயமே தெரிஞ்சிருக்கு. சாக போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவி 3 மாதம் கர்ப்பமாக இருக்காங்கன்னு அவருக்கு தெரிஞ்சோ இருந்திருக்கு. அதே போல் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே பிறக்க போகிற தன் குழந்தை மேலே எழுதி வச்சிருக்காரு. அந்த குழந்தை இங்கே வளர்ந்து ஒரு மைனராக இருக்கிற மேஜர் ஆனதுக்கு பிறகு இந்த சொத்துக்களை அனுபவிக்கிறதுக்கான உரிமை தான் பையனுக்கு மட்டுமே தான் இருக்குன்றது அந்த உயிரில் எழுதப்பட்ட ஒரு விஷயம். அதனால் அந்த சொத்துக்களை இப்போ யாராலையும் பங்கு போட முடியலை. கிருஷியும் நல்லபடியாக பிறந்து இந்த உலகத்துக்கு வெளியே வந்தான். அந்த வீட்டை விட்டு வெளியே வந்த ரோஹிணி இங்கே வெளியில் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு எப்படியாச்சும் தனக்கு இன்னொரு வாழ்க்கை அமையணுன்ற ஒரு சந்தோஷமும் அவளுக்கு கிடச்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த சொத்துல பாதி தனக்கு வந்துடுச்சுன்னா அதை வச்சு எப்படியாவது இந்த வீட்டில் இருக்க நம்ம அத்தையை சமாளிச்சாலான்ற ஒரு எண்ணமும் அவளுக்குள்ளே இருந்திருக்கு. அதனால தான்
கிறிஷ் அவள் வயிற்றுல இருந்து அழிக்காமலும் இங்கே இப்போ வரைக்கும் நல்லபடியாக பார்த்துட்டு வந்திருக்க செய்கிறான். இப்போ இந்த நேரத்தில் இந்த பார்லரம்மா எங்கே போணுச்சுனே உங்களுக்கு தெரியலைன்னு சொல்கிறீங்க. ஆமாங்க, யாருக்குமே தெரியலை தான். ஆனால் நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் ட்ரை பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் நம்ம அதையும் செய்யலை. இப்போ கிறிஷ் அவங்க பெரியம்மா பெரியப்பா கிட்ட ஒப்படைச்சாச்சு. இப்போது அவனுக்கு மேஜர் ஆயிடுச்சான் அப்படின்னாலும் கூட அந்த சொத்துக்களை எடுத்துக்கிட்டு இவனை ஏதாவது பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு இங்கே மீனா சொல்கிறாங்க. மீனா நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறப்போ என் தலையே சுற்றுது, கண்ணே கட்டுது அப்படின்னு மயங்கி விழுற அளவுக்கு இங்கே முத்து போய் அப்படியே ஷோபாவில் சாய அண்ணாமலை ஓடி வந்து டே என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. பெரிய தப்பு பண்ணிட்டப்பா. அந்த பார்லர்காரி சொன்னதை நம்பியும் நீங்கள் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தேன்னு சொன்ன இவங்க 2 பேரையும் நம்பியும் பெரிய தப்பு பண்ணிட்டேன். கிருஷி இப்போ நான் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டேனே அப்படின்னு முத்து ரொம்ப கவலைப்படுறாங்க. இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் எனக்கு வந்த பிறகு தான் விஷயம் என்னன்னே தெரியும். சீதா கிட்ட சொல்லிட்டு இருந்தப்போ தான் இந்த விஷயத்தை பற்றி சீதா மீனா கிட்ட சொல்லும்போதும் மீனா இந்த விஷயத்தை பற்றி கடைசியாக எங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சிந்தாமணி கிட்ட தான் இந்த அடைக்காலத்தில் இருந்துகிட்டு இருக்க இந்த ரோஹிணி சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல சிந்தாமணியா அப்படின்னு வாயை பழந்தபடி நிற்கிறாங்க. அந்த சிந்தாமணி கிட்ட எப்போதுமே ஃப்ரெண்டுன்னு சொல்லி பழகிட்டு இருந்தேன். ஏதோ உன் பையன்கிட்டேருந்து அவளை நிரந்தரமாக பிரிக்கணும்னு டிவோர்ஸ் நோட்டீஸ் வரைக்கும் அனுப்ப போகிறேன்னு ஏதேதோ பேசிக்கிட்டு இருந்தேன். பாத்தியா அந்த சிந்தாமணி பண்ண வேலையை பார்த்தியான அண்ணாமலை இங்கே திட்டமும் செய்கிறாங்க. விஜயா அப்படியே கலங்கி போய் தான் நிற்கிறாங்க. முதல்ல கிருஷை எப்படியாச்சும் காப்பாற்றணும். கிருஷி அவங்க யார் கண்ணுக்கப்படாமல் வேற எங்கேயோ கொண்டு போய் வளர்க்க தான் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ஒன்று நடந்துடவே கூடாது. பாவங்க இந்த சின்ன வயசில் அவன் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷம் ஆசை எல்லாமே இப்போ அவனை விட்டு போக போதுங்க அப்படின்னு மீனா அழுகிறாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். கிருஷி இப்போ தானே கொஞ்சம் ரெட்டுக்கும் முன்னாடி தானே கூட்டிகிட்டு போனதாகவும் சொல்கிறீங்க. அவன் எப்படி கண்டுபிடிச்சலான்னு அருண் வேற ஒரு பக்கம் அவங்களுக்கு தைரியமாக ஆறுதலும் சொல்லிட்டு இருக்காங்க. மீனா அப்போ தான் அங்கேருந்து அருண் கிளம்பி போன பிறகு முத்துவை பார்த்து சொல்கிறாங்க, அது முடிக்கப்படாத கேஸுங்க. பணத்தை கொடுத்து அந்த விஷயத்தை அப்படியே முடிச்சிட்டாங்க. இப்போது இங்கே வந்தது கூட கிருஷை வந்துட்டு அவளே எடுத்துக்கிட்டு கிருஷி மூலமாக வர சொத்துக்கள் எல்லாத்தையும் அவளே அனுபவிக்கலான்னு முடிவு பண்ணிட்டான்னு இங்கே அவங்களுக்கு இங்கே ரோஹிணி மேலே கோவம் இருந்திருக்கும் போல. அதனால தான் ரோஹிணியை பார்க்கலான்னு இங்கே ஊருக்கு வந்திருக்காங்க. கல்யாணான விஷயம் நினச்சி சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் கிருஷை கூட்டிகிட்டு போகணும்னு உறுதியாக இருந்திருக்காங்க. இப்போது எல்லா விஷயத்தையும் சொல்லி கிருஷை நீங்கள் அவங்கக்கிட்டே ஒப்படைச்சிட்டீங்க. கிருஷிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தாங்க நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல இதை கேட்ட விஜயாவுக்கு அந்த ரோஹிணி மேலே இருக்க கோவம் இன்னும் அதிகமாகத்தான் செய்து. இப்படிப்பட்ட ஒரு கொலைக்கார பாவியவா நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அவன் வாழ்க்கையை நானே கெடுக்க பார்த்தேன் அப்படின்னு விஜயா அழுதுகிட்டே இருக்காங்க. கூட நிற்கிற எங்கள் மனோஜ் தலையில் இடைவெளிந்த கணக்காக நின்றுட்டு இருக்கோம் செய்கிறாங்க. சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். கிருஷை மட்டும்தான் அது நம்ம எப்படியாவது காப்பாற்றி ஆகணும். அவங்க 3 பேர் கையிலையும் கிருஷி கிடச்சிடவே கூடாதுன்னு சொல்ல ஹிமினா அப்போது அவங்க பாட்டிக்கு கூட இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்ல ஆல்ரெடி பணத்தை வாங்கிட்டானுங்க தான் பொண்ணை அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நிச்சயமாக இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பேசும்போதும் அவங்க நம்மக்கிட்ட நடந்துக்கிட்ட விதத்தை பார்க்கும்போதும் கிருஷி நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், அவனுக்கு நல்ல அம்மா அப்பா இருக்கணும் அப்படின்னு நினச்சிதாங்க அவங்க இதெல்லாம் பண்ணாங்கன்னு தோணுது. முதல்ல அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. முத்துவும் அதே யோசனையில் தான் இருக்காங்க. இந்த பார்லர்காரியை சும்மா விட்டுறக்கூடாது மீனா. போலீஸ் வேற சீக்கிரமாகவே அவளை கண்டுபிடிச்சிருவாங்க. அதுவும் இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல நீங்கள் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்கன்னு சொல்லும்போது கிருஷோட பெரியம்மா பெரியப்பாவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தா ஃபோன் ரீச் ஆகவே இல்லை. அவங்க சிம் கார்டு எல்லாமே தூக்கி போட்டாங்க. இப்போ அருண்கிட்டேருந்து தான் ஃபோன் கால் வருது. இந்த ரோஹிணியை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம், இன்னும் 2 பேரை தான் கிருஷோட பெரியம்மா பெரியப்பா அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது அப்படின்னு இங்கே அருண் தான் சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ஆட்களை அனுப்பியிருக்காங்க, சீக்கிரம் கண்டுபிடிச்செல்லாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அருணும் ஃபோன் கால் கட் பண்ணிடுறாங்க. இங்கே சீதாவும் கேட்குறாங்க என்னங்க ஆச்சுன்னு சொல்ல. பாவம் அந்த சின்ன பையன்ல பாவம் அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை கொஞ்சம் கூட விசாரிக்காமவா அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு சொல்ல. ஆனால் முத்துமாமாவுக்கும் மீனா அக்காவுக்கும் மட்டும் ஆரம்பத்துலேருந்தே சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் அவங்க 2 பேரும் சொன்னாதான் வீட்டில் அத்தை கேட்க மாட்டாங்களே. அதான் அத்தை இங்கே பணத்துக்கு ஆசைப்பட்டு பையன் வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு நின்றுட்டுருக்காங்க. அதுக்கு நாம் எங்கே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சீதாவும் அருண்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சீதா இங்கே வீட்டில் வந்துட்டு விஜயா தான் ரொம்ப ஃபீல் பண்ணி கவலைப்பட்டு அழுதுட்டுருக்கவும் செய்கிறாங்க. டே மனோஜ் என்னை மன்னிச்சிடா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அழுகவும் செய்ய யாரும் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை. இனிமே பண்ணுற விஷயத்த தெளிவாக நம்ம அதை தெரிஞ்சு பண்ணினா போதும். பணம்னு பணத்தை பின்னாடி மட்டுமே ஓடுனா இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியாது விஜயா, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு விஜயாவுக்கு பாடம் நடத்திட்டு அண்ணாமலை போக விஜயா மனசோடைஞ்சு நிற்கிறாங்க. முத்துவும் மீனாவும் கிருஷிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு வேண்டிகிட்டே நிற்கிறாங்க.
கொஞ்ச நேரத்தில் அவங்களையும் கைது பண்ணியாச்சு. கிருஷிக்கு எதுவும் இல்லை, அவன் சேஃபாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் கால் வந்ததும் முத்து மீனா தான் பதறி அடித்து ஓடி போயிட்டு பார்க்கவும் செய்ய கிருஷி அழுதுகிட்டு ஓடி வந்து முத்துவையும் மீனாவை கட்டிப்பிடிக்க இந்த பையன் இனி யார் பாதுகாப்பில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் ஒரு கேள்வி எழும்போது தான் அதுக்கு அருண் சொல்கிறாங்க, அவங்க கிருஷியை வந்துட்டு இவங்க 2 பேர் பாதுகாப்பில் இருக்கட்டும், கிருஷும் அதை தான் எதிர்பார்ப்பான் அப்படின்னு அங்கே அருண் இவங்களுக்கு சாதகமாக முதல் தடவை பேசுகிறத பார்த்த மீனாவுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்குது. முத்து அதிர்ச்சியோட எங்கள் அருணை பார்க்க, சார் அவங்கக்கிட்டே இருக்கட்டும் சார், நான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு அருண் சொல்லிடுறாங்க. ஓகே அருண், உங்களுக்காக நான் இதை பண்ணுறேன்னு சொல்லிடுறாங்க. கிருஷி உங்கள் பொறுப்புலேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு கிருஷி வந்துட்டு அவங்க பொறுப்பில் ஒப்படைக்க 3 பேரையுமே கைது பண்ணி லாக்கப்பில் போடுறாங்க. இதில் உடந்தையாக இருந்த சிந்தாமணியுமே இப்போ ஜெயிலுக்கு தான் போகிறாங்க.